தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் தண்டனைகளை கடுமையாக்கக்கூடிய பல்வேறு விதிமுறைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. இதுபோன்று கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர் தொடர் குற்றவாளிகளாக இருந்தால் அவர்கள் அந்த மாவட்டத்திலிருந்தே அப்புறப்படுத்துவார்கள் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல் இவர்கள் கைதாகும்போது மாநில குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் அவர்களுடைய ஒப்புதல் பெற்றுதான் இவர்கள் பிணையிலே வர முடியும் என்பதெல்லாம் நல்ல திருத்தம் தான். ஆனால் இதற்கு மேலே இந்த மதுவிலக்கு இந்த கள்ளச்சாராயத்தினால் மரணம் ஏற்படும் போது அந்த மரணமடைந்த குடும்பத்தினருக்கு அரசு இழப்பீடு கொடுக்கக்கூடாது. தமிழகத்திற்கு நடக்கின்ற இந்த நல்லதை ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் எதிர்க்கிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. ஒசூரிலே விமான நிலையம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் வேலை செய்த கர்நாடகாவிற்கு ஆதரவாக பேசுகிறீர்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. அல்லது பெங்களூர் விமான நிலையத்தை நிர்வகிக்கிற தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீர்களோ என்ற சந்தேகமும் இன்றைக்கு எழுகிறது. அரசமைப்பு சாசனம் அட்டவணை 7 கீழ் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளன கன்கரன்ஸ் லிஸ்டில் உள்ள சட்டங்கள் மாநில அரசின் இசைவை பெறாமலேயே கருத்தை கேட்காமலேயே இந்த சட்ட திருத்தங்களை செய்து மாநில அரசின் மீது திணித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். முழுக்க முழுக்க ஒரு போலீஸ் ராஜ்யமாக இதை மாற்றக்கூடிய அபாயம் ஏற்கனவே நாம் எதிர்த்த உபா சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் இதில் வந்திருப்பதால் இதை எளிதாக கடந்து விடாமல் தமிழக அரசு ஒரு தனி தீர்மானத்தை ஒரு சிறப்பு சட்டப்பேரவை அமர்வை கூட்டி நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். இந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலே பல்வேறு நல்ல அறிவிப்புகளை தமிழகத்தில் இருக்கிற அனைவருக்கும் பயன்படக்கூடிய தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய பல அறிவிப்புகளை முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஒசூரிலே விமான நிலையம் 2000 ஏக்கர் நிலத்திலே அமைக்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே அறிவித்த அறிவிப்பு என்பது பல தலைமுறைகளாக எதிர்பார்த்த ஒரு அறிவிப்பு. தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தினுடைய அந்த பகுதியிலே தொழில்கள் வளர்வதற்கு அந்த பகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கு ஒசூரிலே வருகின்ற விமான நிலையம் மிகப்பெரிய உதவியாக இருக்கும். ஒசூரிலே சர்வதேச விமான நிலையம் வரும் பொழுது கொங்கு மண்டலத்தில் இருக்கிற பலரும் பெங்களூருக்கு சென்று வெளிநாடுகளுக்கு செல்லுபவர்கள் ஒசூர் சர்வதேச விமான நிலையத்தின் வழியாக செல்லுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்திற்கு நடக்கின்ற இந்த நல்லதை ஏன் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் எதிர்க்கிறார் என்று எங்களுக்கு புரியவில்லை. மொத்த தமிழகமும் ஒசூர் சர்வதேச விமான நிலையத்தை வரவேற்கின்றது. தமிழகத்தினுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்று புரிந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மட்டும் ஒசூரிலே விமான நிலையம் வருவதற்கு வாய்ப்பில்லை என்றும் முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த அந்த அறிவிப்பை கொச்சைப்படுத்துகின்ற விதத்திலும் பேசிக் கொண்டிருக்கிறார். நாங்கள் கேட்பதெல்லாம், நீங்கள் பிறந்த அரசியல் செய்து கொண்டிருக்கிற தமிழகத்திற்கு ஆதரவாக இல்லாமல் நீங்கள் வேலை செய்த கர்நாடகாவிற்கு ஆதரவாக பேசுகிறீர்களோ என்ற சந்தேகம் எழுகிறது. அல்லது பெங்களூர் விமான நிலையத்தை நிர்வகிக்கிற தனியார் நிறுவனத்திற்கு ஆதரவாக நீங்கள் பேசுகிறீர்களோ என்ற சந்தேகமும் இன்றைக்கு எழுகிறது.
150 கிலோமீட்டருக்குள்ளே வேறு விமான நிலையம் வரக்கூடாது என்ற சட்டம் இருக்கிறது என்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி தலைவர் பேசுகிறார். ஆனால் மைசூரிலும் ஆசானிலும் எப்படி விமான நிலையம் வந்தது? ஒன்றிய அரசினுடைய கொள்கைகளிலே, சட்டத்திலே 150 கிலோமீட்டர் என்பது குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த திட்டத்தினுடைய தன்மை, தேவையை கருதி அதிலே விலக்களிக்கலாம் என்பதும் குறிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் 150 கிலோமீட்டர் என்பது அதனால் இந்த விமான நிலையம் வராது என்று சொல்லுவதெல்லாம் வேண்டுமென்றே தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கெடுப்பதற்காக, இந்த அரசுடைய நல்ல திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவர் பேசுகிறார். அப்படியே இருந்தாலும் கூட பெங்களூர் விமான நிலையத்தினுடைய அந்த ஒப்பந்தம் என்பது 2033 முடிந்து விடுகிறது. அதற்கு பிறகு கிடையாது. இப்போது ஆரம்பித்தால் கண்டிப்பாக 2033க்குள்ளாக நல்ல ஒரு சர்வதேச விமான நிலையம் ஒசூரில் இயங்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையும் தாண்டி பெங்களூர் விமான நிலையம் முழு கொள்ளளவை வெகு விரைவில் எட்ட இருக்கிறது. அதை புரிந்து கொண்டு கர்நாடக அரசு சொல்லுகிறது, பெங்களூருக்கு அருகில் இன்னொரு விமான நிலையத்தை நாங்கள் அமைக்கப் போகிறோம் என்று. ஆனால் ஒசூரில் அமைக்கக்கூடாதா? அதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தமிழக தலைவர் எதிர்க்கின்றார். எந்த விஷயமும் இல்லாமல் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அறிவிக்கப்பட்டிருக்கிற இந்த திட்டத்தை எதிர்ப்பதை அவர் கைவிட வேண்டும். ஒவ்வொரு முறையும் தமிழகத்தினுடைய வளர்ச்சியை அதை பற்றி பேசாமல் 150 கிலோமீட்டர் என்று சொன்னால் அதை விளக்குவதற்கு, அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு அவர் டெல்லிக்கு சென்று அனுமதி வாங்கி ஒசூரிலே சர்வதேச விமான நிலையம் அமைப்பதற்கு தமிழக அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதை விட்டுவிட்டு அதை எதிர்க்கிறோம் என்று சொல்லுவது தமிழகத்திற்கு எதிரான நிலைப்பாடு என்பதை நான் பதிவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்றைய தினம் காவல்துறை மற்றும் தீயணைப்பு மீட்பு படை மானிய கோரிக்கையில் நடைபெற்ற விவாதத்திற்கு பதிலளித்து பேசினார்கள். நேற்று இந்த மானிய கோரிக்கையில் நான் உரையாற்றும் போது, தமிழ்நாட்டில் கடந்த அதிமுக ஆட்சியில் பதிவு செய்யப்பட்ட பல வழக்குகள், போராட்ட வழக்குகள், கோவிட் காலத்தில் நடைபெற்ற அந்த மாஸ்க் அணியாமல் சென்றது தொடர்பாக தொடுக்கப்பட்ட வழக்குகள், இந்த வழக்குகளை எல்லாம் திராவிட முன்னேற்றக் கழக அரசு திரும்ப பெறுவதாக அறிவித்தது, திரும்ப பெற்று இருக்கின்றது. ஆனாலும் கூட திரும்ப பெற்ற வழக்குகள் காவல் நிலையத்தில் இருக்கக்கூடிய அந்த சிசிடிஎன் என்ற மென்பொருளில் இருந்து நீக்கப்படாததுனால பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல், அதே போல் வேலைக்கு செல்ல முடியாத நிலையும், அதே போல் கடவுச்சீட்டு எடுக்கக்கூடிய நிலையில் வழக்கு இருக்கின்றது என்பதனால் அவர்களுக்கு கடவுச்சீட்டு எடுக்க முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றேன். இன்று காவல் மானிய கோரிக்கைக்கு பதிலளித்து பேசும்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த வழக்குகளை, நான் சொன்ன அந்த செய்திகளை மறுபரிசீலனை செய்து அதை கவனத்தில் கொண்டு கடவுச்சீட்டு எடுப்பதற்கும் அதே போல் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் பெறுவதற்கும் உள்ள தடைகளை நீக்குவதற்கு முயற்சி செய்கின்றேன் என்று குறிப்பிட்டார்கள். இதேபோல் நேற்றைய தினம் நான் பேசும்போது 2ஆம் நிலை காவலர்கள் 2003 சேர்ந்தவர்கள், அவர்கள் வழக்கு தொடுத்து பழைய ஓய்வூதியம் வேண்டும் என்று வழக்கு தொடுத்து 25 பேர் உயர்நீதிமன்றம் அவர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். இதில் 8000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த கோரிக்கையும் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கனிவுடன் பரிசீலிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு மதுவிலக்கு திருத்த சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த சட்டத்தில் தண்டனைகளை கடுமையாக்கக்கூடிய பல்வேறு விதிமுறைகள் சேர்க்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இதுபோன்று கள்ளச்சாராயம் காய்ச்சுவோர்
தொடர் குற்றவாளிகளாக இருந்தால் அவர்கள் அந்த மாவட்டத்திலிருந்தே அப்புறப்படுத்துவார்கள் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். அதேபோல் இவர்கள் கைதாகும்போது மாநில குற்றவியல் தலைமை வழக்கறிஞர் அவர்களுடைய ஒப்புதல் பெற்றுதான் இவர்கள் பிணையிலே வர முடியும் என்பதெல்லாம் நல்ல திருத்தம் தான். ஆனால் இதற்கு மேலே இந்த மதுவிலக்கு, இந்த கள்ளச்சாராயத்தினால் மரணம் ஏற்படும் போது அந்த மரணமடைந்த குடும்பத்தினருக்கு அரசு இழப்பீடு கொடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக இதற்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், மதுவிலக்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர்களிடமிருந்தும் அதேபோல் இந்த யார் சாராயத்தை விற்றாரோ அவரிடமிருந்தும் இந்த இழப்பீட்டை வசூலிக்க வேண்டும் என்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு முன்வடிவை திருத்தத்தை நான் முன்மொழிந்தேன். அதேபோல் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது கள்ளச்சாராய மரணங்கள் ஏற்படும் போது அந்த மாவட்ட அதிகாரிகள் அதற்கு பொறுப்பாக்கப்படுவார்கள் என்று சொன்னார்கள். அதை சட்டப்பூர்வமாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு சட்ட திருத்தத்தையும் நான் முன்மொழிந்திருக்கின்றேன். இதற்கு பதிலளித்து பேசிய மதுவிலக்கு அமலாக்கத்துறை அமைச்சர், அதேபோல் வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர்கள் இவற்றையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொண்டு எதிர்காலத்தில் இது சரி செய்யப்படும் என்ற ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். தமிழ்நாட்டில் நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டுமானத்தை அமைக்கின்றோம். தமிழ்நாட்டினுடைய பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது, நாட்டுக்கே முன்னுதாரணமாக இருக்கின்றது. அப்படிப்பட்ட தமிழ்நாட்டில் மது பழக்கமும் அதே போல் போதை பழக்கமும் முற்றிலும் இல்லாத ஒரு மாநிலமாக இது உருவாக்கப்பட வேண்டும். அப்போதுதான் வளமான ஒரு எதிர்கால தலைமுறை உருவாகும். அதை நோக்கி தமிழ்நாடு அரசு, திராவிட முன்னேற்ற கழக அரசு நகர வேண்டும் என்பதுதான் மனிதநேய மக்கள் கட்சியினுடைய கோரிக்கை. இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய 3 சட்டங்களையும் மாற்றி சமஸ்கிருதத்தில் பெயரிட்டு அவற்றை ஜூலை 1 முதல் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறது. இந்த சட்டங்கள் அரசமைப்பு சாசனம் அட்டவணை 7 கீழ் ஒத்திசைவு பட்டியலில் உள்ளன, கன்கரன்ஸ் லிஸ்டில் உள்ள சட்டங்கள். மாநில அரசின் இசைவை பெறாமலேயே, கருத்தை கேட்காமலேயே இந்த சட்ட திருத்தங்களை செய்து மாநில அரசின் மீது திணித்திருப்பதை விடுதலை சிறுத்தைகள் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சட்ட திருத்தங்களை திரும்ப பெற வேண்டும் என்கிற ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த தீர்மானத்தை தமிழக சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வலியுறுத்தி இருக்கிறோம். இந்த கூட்டத்தொடரில் அது தீர்மானம் கொண்டு வரப்படாமல் போனாலும் கூட இதற்கென சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரை ஏற்பாடு செய்து அதிலே இந்த தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும் என விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே வற்புறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் கைது செய்யப்பட்டவர் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமலேயே 15 நாட்கள் வரை அவரை காவலில் வைத்து விசாரிக்க முடியும். கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டவரை இப்பொழுது 1 வார காலம் காவல்துறை எடுத்து விசாரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. புதிய சட்டத்தின் மூலம் 60 நாட்கள் வரை அவர்களை மீண்டும் காவல்துறை எடுத்து விசாரிக்கக்கூடிய நிலை உருவாகும். உண்ணாவிரத போராட்டம் கூட சட்டவிரோதமாக்கப்பட்டு கைது செய்யக்கூடிய நிலை உருவாகிறது. ஆகவே ஒட்டுமொத்தமாக நீதிமன்றத்தின் அதிகாரங்களையும் பறித்து முழுக்க ஒரு போலீஸ் ராஜ்யமாக இதை மாற்றக்கூடிய அபாயம் ஏற்கனவே நாம் எதிர்த்த உபா சட்டத்தினுடைய பல்வேறு பிரிவுகள் இதில் வந்திருப்பதால் இதை எளிதாக கடந்து விடாமல் தமிழக அரசு ஒரு தனி தீர்மானத்தை ஒரு சிறப்பு சட்டப்பேரவை அமர்வை கூட்டி நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.